ஜவுளி கடைக்குள் காலி பீரோவை வைக்க முயன்ற கும்பல். அடித்து நொறுக்கப்பட்ட சிசிடிவி. நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறை. இப்படி கடந்த 3 மாதங்களாக ஒரு லோக்கல் பிரமுகரிடம் சிக்கி இந்த ஜவுளி கடை உரிமையாளர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வசித்து வருபவர் மனோசங்கர். அதே பகுதியில் ஜவுளி கடை நடத்தி வரும் இவருக்கு 3 வருடங்களாக வழக்கறிஞரும் திமுக பிரமுகருமான ராஜன் என்பவர் பிரச்சனை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஜவுளி கடை எதிரே உள்ள வீட்டில் வசித்து வரும் ராஜனுக்கு பல நாட்களாக மனோவின் ஜவுளி கடையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆசையை அடக்கி வைக்க முடியாததால் கடை உரிமையாளர் மனோசங்கரிடம் கடையை தனக்கு டிஸ்கவுண்டில் தருமாறு கேட்டிருக்கிறார். இதற்கு அவர் நோ சொல்லியதால் ஏமாற்றமடைந்த ராஜன் அடுத்ததாக கொலை மிரட்டல் விடுக்க தொடங்கியதாக பகீர் கிளப்புகிறார் மனோசங்கர். ராஜனின் உருட்டல் மிரட்டலுக்கு மனோசங்கர் அடிபணியாததால் கடந்த சில நாட்களுக்கு முன் இரவு 11 மணி அளவில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக கருதப்படும் நிரஞ்சன், லெனின்குமார், கார்த்திக் ஆகியோரை ராஜன் மனோசங்கரின் கடைக்கு அனுப்பி மது குடிக்க வைத்து கடையை காலி செய்யுமாறு பிரச்சனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் செய்யும் அலப்பறைகள் கடையில் இருந்த சிசிடிவியில் சிக்கியிருக்கிறது. மேலும் இந்த கடையை ஆக்கிரமித்தால் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம் என்றும் அதில் ஒரு 20 லட்சம் ஏசி டிசிக்கு கொடுத்து விடலாம் என இஷ்டத்திற்கு பங்கு பிரிக்கும் ஆடியோவும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் நாம் நேரடியாக சென்று கடையில் பிரச்சனை செய்வதை விட ஏரியாவில் உள்ள சவுண்ட் சரோஜாக்களை அனுப்பி பிரச்சனை செய்தால் நம் திட்டத்தை ஈஸியாக முடித்துவிடலாம் என ராஜன் பிளான் செய்ததாக கூறப்படுகிறது. அவரின் திட்டப்படி கடந்த மாதம் 27ஆம் தேதி மனோசங்கரன் ஜவுளி கடைக்கு கஸ்டமர்களைப் போல வந்த சில பெண்கள் கடை வாசலிலேயே பட்டறையை போட்டு பிரச்சனை செய்திருக்கிறார்கள். பிறகு கடையை ஆக்கிரமிப்பு செய்ய தீர்மானித்து ஒரு காலி பீரோவை 20 பேரோடு தூக்கி வந்து அதனை கடைக்குள்ளேயே வைக்க முயற்சித்துள்ளனர். இந்த தள்ளுமுள்ள பிரச்சனையில் தனது சகோதரர்கள் ஜெகதீஷ் மற்றும் சீனிவாசன் மீது தாக்குதல் நடந்ததாக புகார் அளித்திருக்கிறார் கடை உரிமையாளர் மனோசங்கர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பீரோவை கொண்டு வந்து எங்களோட கடைக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறாரு, இது வேண்டாங்க, இது உள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேடி வந்து என்னை வந்து மேலேருந்து தள்ளி விட்றாங்க. நாங்கள் 3 பேர் தான் சார் நிற்கிறோம். அவங்க சுற்றி அந்த இடத்துல ஒரு 30 பேர்கிட்ட இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை ஏதாவது தப்பு செய்ய வைக்கணுன்ற மாதிரி தூண்டி வேணும்னே என் கையை பிடிச்சி அந்த லேடி சுற்றுறாங்க. எங்கள் அண்ணன் விடுங்கம்மான்னு கெஞ்சுறாரு. என் கையை பிடிச்சி சுற்றிட்டு அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் வீடியோ எடுக்கிறாங்க. அதை ஏன் அப்படின்னா, ஏதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும், இவங்களை தப்பு பண்ண வைக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை சார், கடைசி வரைக்கும் பண்ணலை. அந்த பீரோவை வச்சு எங்கள் அண்ணன் காலில் ஃபஸ்ட்டு ஓங்கி ஒரு இடி இடிக்கிறாங்க. இடித்த உடனே எங்களுக்கு பயமாயிடுச்சு. உடனே நாங்கள் ஒரு படி நானும் என் தம்பியும் கீழே இறங்கி அவங்கள வந்து தடுத்து பிடிக்கிறோம் அந்த பீரோவை. அது அப்படியே மேலே உளுந்து தள்ளி எங்களை அப்படியே நசுக்கி சாவடிக்க பார்த்தாங்க சார். நடந்த சம்பவம் தொடர்பான அனைத்து சிசிடிவி ஆதாரங்களையும் எடுத்துச் சென்று ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் மனோசங்கர். ஆனால் குற்றச்சாட்டுக்குள்ளான ராஜன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. அது மட்டுமின்றி சிசிடிவி காட்சிகளை வைத்து மனோசங்கர் ஆதாரத்தோடு புகார் அளித்திருப்பதை போலீஸ் இன்ஃபார்மர்கள் ராஜனிடம் போட்டுக் கொடுக்க அவர் அன்று இரவே சிசிடிவி கேமராவை ஆள் வைத்து அடித்து உடைத்திருக்கிறார். ஆனால் சிசிடிவியில் சிக்காமல் செய்ய நினைத்த இந்த சம்பவமும் வேறொரு சிசிடிவி கேமராவில் சிக்கியிருக்கிறது. அந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. இவங்க உள்ள வந்து அடிதடி பண்ணதுக்கு நாங்கள் வந்து போலீஸ் டைரக்ஷன் வாங்கி அவங்க மேலே சட்டப்படி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி 2 எஃப்ஐஆர் வந்து நிலுவையில் உள்ளது. அந்த எஃப்ஐஆரையும் சேர்த்து வாபஸ் வாங்க வேண்டும் என்று ராஜனின் தம்பியான ஜெயக்குமார் பல முறை எங்களை மிரட்டுகிறார். அதற்கும் எஃப்ஐஆர் பதிவாகி உள்ளது. இப்படி தொடர்ச்சியாக பல குற்றங்கள் புரிவித்து பல எஃப்ஐஆர்கள் இருந்தும் அவர்களால்
எங்கள் உயிருக்கு மிகவும் ஆபத்தாக இருக்குது சார். ஏன்னா அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்கன்னு சொல்லி எங்களை வந்து தொடர்ச்சியாக எங்களை கொலை முயற்சி செய்கிறாங்க. எங்கள் சைடில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஏன் சார் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இதில் சிவில் மேட்டர் எங்கே சார் இருக்குது? பியூர் கிரிமினல் அட்டெம்ப்ட் இது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்த மனோசங்கர், இந்த விவகாரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களே காவல்துறையினரின் பெயரை பயன்படுத்தி மிரட்டுவதால் காவல் ஆணையர் தலையிட்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.